கழுத்தையும் நாயும். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு தோட்டத்துல கழுதையும் நாயும் இருந்தது. அந்த விவசாயி விவசாயம் செய்ய துணைக்கு கழுதையும், விவசாய நிலத்தை பாதுகாக்க நாயும் வளர்த்துட்டு வந்தாரு. ஒரு நாள் விவசாய நிலத்து பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. உடனே அங்க ஓடி போன நாய் அங்க காட்டு பன்னிங்க பயிர்களை தின்கிறத பார்த்தது. உடனே சத்தமாக குரைக்க ஆரம்பித்தது அந்த நாய். உடனே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்ச விவசாயி பெரிய கம்பை எடுத்து அந்த காட்டு பன்னிகளை துரத்தி விட்டாரு. தன்னோட பயிரை காப்பாத்துன நாய்க்கு அன்னையில இருந்து நிறைய சோறு போட்டாரு அந்த விவசாயி. இதை பார்த்த கழுதைக்கு தானும் நாய் போல காவல் வேலை செய்தா நிறைய சோறு கிடைக்கும்னு நினைச்சது. அதனால தோட்டத்துல சின்ன அசைவு சத்தம் கேட்டா கூட சத்தம் போட்டு கனைக்க ஆரம்பிச்சது. அதனால தூங்க முடியாம போன விவசாயி கழுதையோட இந்த திடீர் செயலுக்கு என்ன காரணம்னு தன்னோட தாத்தா கிட்ட போய் நடந்தத சொன்னாரு. புத்திசாலியான அந்த தாத்தா, ஒரே வீட்டுல 2 குழந்தைங்க இருந்தா எப்படி பாரபட்சம் காட்டாம வளர்க்கிறோமோ அது மாதிரி நன்மை செய்தாலும் செய்யலைனாலும் கழுதையும் நாயையும் ஒரே மாதிரி உணவு கொடுன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த விவசாயிக்கு உண்மை புரிந்தது. அன்னையில இருந்து நாய் காவல் காக்குற வேலை மட்டும் செய்தது, கழுதை பொதி சுமக்குற விவசாய வேலை மட்டும் செய்து சந்தோஷமா இருந்தது. Thanks for watching. Subscribe our channel.